மக்களே, வெல்கம் பேக் டு நாகர்கோவில் பொன்னி இன் லண்டன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னோடய முகத்தை வந்து இவ்வளவு க்ளோஸ்அப்பில் பார்க்குறதுக்கு எனக்கே பயமாக இருக்குது. உங்களுக்கும் கண்டிப்பாக பயமாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். சாரி, நான் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம அதை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம பல வட்டம் யோசிப்போம், பல கொஸ்டின்ஸ் நம்ம மண்டைக்குள்ளே ஓடும். அந்த மாதிரி நிறைய நம்மளால் இதை பண்ண முடியுமா அப்படின்ட்டு பல கொஸ்டின்ஸ் வந்து எனக்குள்ளேயும் இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணதே ஷார்ட்ஸில் தானே ட்ரை பண்ணேன். அதனால் எடுக்கிற வீடியோஸ்லாம் மோஸ்ட்டாக ஷார்ட்ஸுக்கு எடுக்கிற மாதிரி தான் வீடியோ எடுத்தேன். ஸோ இதையே நம்ம வந்து லாங் வீடியோவுக்கு ஏன் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு என்னுடைய 7ஆம் அறிவு 6ஆம் அறிவுக்கெலாம் எட்டது தான், மொத்தமே 6 அறிவு தான் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஏதாவது கேள்வியை கேட்டுறாதீங்க. ஏதோ ஒரு ஆர்வத்தில் ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோன்னா ஷாப்பிங் தாங்க பண்ண போகிறோம். ஃப்ரெண்டு ஒருத்தங்க ஊருக்கு கிளம்புறாங்க. ஸோ அதுக்காண்டி கொஞ்சம் பர்ச்சேசிங்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் நானும் கூட போனேன். ஸோ எனக்கு இந்த ஊரில் எல்லா இடமுமே தெரியும் அப்படின்ட்டு பில்டப்லாம் நான் பண்ண விரும்பலை. எனக்கு வந்து எங்கேயுமே போக தெரியாது. ஜஸ்ட் இந்த போஸ்ட் கோடை கூகுளில் போட்டு அதில் போட்டாலே வந்து என்ன காமிக்கும்னா எந்த ரூட்டு போகணும், எந்த வழி போகணும், இப்போ நம்ம பஸ்ஸில் போகிறோன்னா எந்த பஸ் எடுக்கணும், எந்த ட்ரெயின் எடுக்கணும் எல்லாமே காமிக்கும். அது வழி ஃபாலோ பண்ணி தான் போகிறது. எனக்குமே பஸ்ஸில் போகும்போது ஒரு தடவை சொதப்பல் ஆயிருக்கு. நம்ம மனுஷங்க தானே, நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணுறது காமன் தான். அதனால் நானும் அந்த மாதிரி தான் பஸ்ஸில் போய் கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்க்கிங்கில் இறங்கணும். பார்க்கிங்கில் இறங்கிட்டு வந்து அடுத்த நம்ம ஷாப்பிங் பண்ண போகிற இடத்துக்கு வந்து இன்னொரு பஸ்ஸில் போகணும். பார்க்கிங்லேயே வந்து அன்னைக்கு வந்து சந்தைகளெல்லாம் கூடுற நாள். நம்ம ஊர்லலாம் சந்தைகள் வந்து ஒரு நாள் கூடும்ல, அந்த மாதிரி இங்கேயும் வந்து சந்தைகளெல்லாம் கூடும். நம்ம ஊரில் நம்ம மால்ஸில் ஷாப்பிங் மால்ஸ்லாம் வாங்குகிற அந்த அவகேடோ, ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, பிளாக்பெரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே வெளியே வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. இது நல்ல பெரிய கடையிலையும் கிடைக்கும், இந்த மாதிரி லோக்கல் ஷாப்ஸ்லேயும் கிடைக்கும். மேபி ரேட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நான் வாங்கினதில்லை பெருசாக. ஷாப்பிங் பண்ணுற கதைக்கு வருவோம். முதல்ல ஷாப்பிங் பண்ணுறதுக்கு பஸ்ஸில் போகிறோன்னு சொன்னேன்ல. சரி, நம்ம கார் புக் பண்ணுவோன்னு கார் புக் பண்ணி அந்த கார் டிரைவர் வந்து நாங்கள் எங்கே இருக்கிறோன்னு கண்டுபிடிக்க முடியாமல் கடைசியில் கேன்சல் பண்ணி காசும் போச்சு. அடுத்து திரும்ப பஸ்ஸில் போய் இந்த பஸ்ஸு வந்து எப்படின்னா நம்ம ஊர்லலாம் வந்து ஃப்ரெண்ட்லேயே டிரைவர் சீட்டுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு சீட் இருக்கும்ல, அதுக்கு முன்னாடி ரெண்டு சீட்டாக இருக்கும். அந்த மாதிரி இங்கெல்லாம் பஸ்ஸில் இல்லை. நான் நிறைய பஸ்ஸில் போயிருக்கேன். மோஸ்ட்டாக வந்து அந்த மாதிரி சீட்ஸ் இல்லை. அந்த மாதிரி உட்காரணுன்னா டபுள் டெக்கராக இருக்கும்ல, மேலேயும் பஸ்ஸில் சீட் இருக்கும்ல, அந்த மாதிரி பஸ்ஸில் உட்காந்தோன்னா ஃப்ரெண்டில் உட்காரலாம். கீழே வந்து அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் இந்த பஸ்ஸில் இது வந்து சிங்கிளாக இருக்கிறதுனால வந்து இங்கே வந்து இப்படி தான் இருக்கணும். அண்டு நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும்போது எப்படி அந்த கார்டு யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஆயிஸ்டர் கார்டை அதில் அந்த என்ட்ரன்ஸில் டேப் பண்ணிவிட்டு உள்ளே வரணும். இங்கே வந்து நம்ம ஸ்டாப்புன்னு சொன்னால் இவர் நிறுத்த மாட்டார். இங்கே ஸ்டாப்புன்னு ஒரு பட்டன் காட்டுதில்ல, அதில் நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா, அதுவும் நம்ம இறங்க போகிற ஸ்டாப்புக்கு முன்னாடி ப்ரெஸ் பண்ணோன்னா அது வந்து பஸ்ஸை வந்து நிறுத்துவாங்க. நம்ம இறங்க போகிற ஸ்டாப் வருதுன்ட்டுன்னே அதில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டும். அதை பார்த்துட்டு நம்ம வந்து இறங்கணும். ஸ்டாப்புன்னு ஒரு பட்டன் இருந்துச்சுல, அது வந்து நிறைய இடத்துல இருக்கும். அந்த ஒரு இடத்துல இல்லை, பின்னாடி எல்லா சீட்டுக்கிட்டேயுமே மேக்ஸிமம் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே அது கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் அந்த பட்டன் வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாரோட டெஸ்டினேஷன் வரும்போது அதை ப்ரெஸ் பண்ணி இறங்கணுன்னா இறங்கிக்கலாம். ப்ரெஸ் பண்ணதும் அந்த பஸ் ஸ்டாப்புக்கிட்ட தான் இறங்குவாங்க. நம்ம ஊர்லலாம் அந்தந்த இடத்துல பக்கத்தில் நிறுத்துவாங்களே, அந்த மாதிரிலாம் நிறுத்த முடியாது. அந்த ஸ்டாப்பில் மட்டும்தான் நிறுத்துவாங்க. ஃபைனலாக வந்து நம்ம ஷாப்பிங் டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சு. இங்கே ஷாப்பிங் பண்ணுறது வந்து துணி எடுக்கிறதெல்லாம் வந்து எனக்கு இங்கே நம்ம இப்போ புதுசாக இங்கே வந்து ரொம்ப நாள் இங்கே இல்லாததுனாலே இருக்கும். மேபி எனக்கு வந்து நம்ம ஊரில் ட்ரெஸ் எடுக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. குவாலிட்டி வைஸும் இங்கே ரொம்ப தின்னாக இருக்கும். சம்மர் ட்ரெஸ்ஸை சொல்கிறேன். சம்மர் ட்ரெஸ்லாம் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம ஊரில் எடுக்கிறது பெட்டர்னு தோணும். ஒன்று வந்து ஃப்ரண்ட்டில் ஓப்பனாக இருக்கும், இல்லைன்னா வந்து பேக் ஓப்பனாக இருக்கும். சில ட்ரெஸ் எல்லாமே வந்து குவாலிட்டி வைஸ் வந்து நல்லா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட்டு மோஸ்ட்லி நம்ம பார்க்குறது வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் நம்ம பார்க்க முடியுது. நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒரு 1000 1500 அந்த ரேட்லலாம் பார்த்தோன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரெஸ் எடுக்கலாம்.
பட்டு நம்ம எல்லாமே வந்து நம்ம மைண்டு வந்து நம்ம ஊர் காசுக்கு தான் அதை வந்து கேல்குலேட் பண்ணி பார்க்கும். இது நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அந்த மாதிரி தான் நினச்சி பார்ப்பாங்க. ஸோ அப்படி அந்த மாதிரி நம்ம பார்த்தோன்னா நம்ம ஊர் ட்ரெஸ்ஸு வந்து அங்கே வாங்குறது நம்ம இதை விட நிறைய வாங்கலான்ட்டு நமக்கு தோணும். அது ஒரு ஃபேக்ட் இருக்குது. இன்னொன்று, நம்ம ஊரில் வந்து நமக்கு இன்னும் நிறைய பிரைட் கலர்ஸில் நிறைய வெரைட்டிஸை பார்க்க முடியும்னு நான் நினைக்கிறேன் மக்களே. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி இருக்குன்னா குழந்தைங்க ட்ரெஸ்ஸு வந்து அவ்வளோ க்யூட்டாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். அது எப்படின்னா சிலதெல்லாம் வந்து நான் என்ன சொல்கிறது, நம்ம குழந்தைங்களுக்கு போடுற ஸ்டேஜுக்கு ஒன்று நமக்கு குழந்தை இல்லாதப்போ நம்ம அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது அது அழகாக இருக்கும். நமக்கு குழந்தை வரும்போது நம்ம அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கலாம்னு நினைப்போம். ஆனால் நம்ம குழந்தைக்கு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒன்றுமே இருக்காது. அதுதான் பெரிய செட்பேக்காக இருக்கும். இன்னொன்று, நமக்கு ஒரு குழந்தை இருக்குது, நம்ம போய் ட்ரெஸ் எடுக்கலான்னு பார்த்தோன்னா ஒன்று அந்த குழந்தையோட சைஸை விட பெருசாக இருக்கும், இல்லைனா சின்னதாக இருக்கும். அந்த கரெக்ட் சைஸே வந்து மோஸ்ட்டாக கிடைக்காது. ரொம்ப கொஞ்சம் அந்த குவாலிட்டியும் நல்லாயிருக்கு, விலையும் நல்லா இருக்குன்னா அந்த பீஸ் வந்து அங்கே அவைலபிளாக இருக்காது. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை இங்கே உள்ள கடைகளில். ஆஃபர் ஏதாவது போட்டாங்கன்னா மொத்தமாக அள்ளிட்டு போயிடுவாங்க, வேறு வழியே கிடையாது. ஸோ ஒரு வழியாக அவங்க வந்து ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி கடையில் வந்து பொதுவாகவே என்ன இருக்குன்னா எல்லாமே இருக்கும். எல்லாமே மீன்ஸ் வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இருக்கும். கார்டனுக்கு வைக்கிறதுக்குள்ள செடிகள், அந்த மோஸ்ட்லி இந்த டைம் வந்து சம்மருங்கிறதுனால நம்ம வீட்டுக்கு வெளியே வைக்கிறதுக்கான லாவெண்டர், அந்த மாதிரி பூ பூக்கிற செடிகள் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஃபைனலாக அவங்க பில் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு, பில் பண்ணுறதும் எப்படின்னா நம்மளாவே பில் போட்டுக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. இல்லை நம்ம ஊர்லெல்லாம் அதில் வெயிட் பண்ணி பில் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. இது வந்து செல்ஃபாக பில் பண்ணுறது வந்து இன்னும் நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் செல்ஃபாக பில் பண்ணுறதுல போய் பில்லெல்லாம் போட்டுட்டு ஸோ வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு ஊபர் புக் பண்ணியாச்சு. பல சுத்தப்பல்களுக்கு அப்புறம் கரெக்டாக ஊபர்லாம் புக் பண்ணி நாங்கள் வீட்டுக்கு போனோம் மக்களே. அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய், டேக் கேர்.